மனிதன் மனிதனோட பேசும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வசனத்தில் உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலைகளில் போய் தகன பலியிடுன்னு சொன்னார். ஆமாதானா? ஆமாவா இல்லையா? ஆமா. உடனே அவன் சாராள் கிட்ட போய் அதை சொல்லல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் போய் சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம பிள்ளைய பலி செலுத்த கேட்டிருக்காருன்னு சொன்னா அந்த அம்மா சொல்லியிருக்கோம், கிழவா உங்ககிட்ட என்ன சொன்னாலும் இப்படித்தான், என்ன கிழவா 100 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளைய பிச்சை போட்டு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கார். சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கவா, ஐசிஎஸ்சி சிலபஸ்ல படிக்க வைப்பியான்னு கேட்பியான்னு பார்த்தா பிள்ளைய கொண்டு போய் பலியிட போறேன்னு சொல்ற லூசா நீ அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா அற்ப விசுவாசி. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து நீ ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவன்னு சொன்னபோது அந்த அம்மா நகைத்ததாக பைபிள் சொல்லுது. இப்ப அவகிட்ட போய் நம்ம பிள்ளை ஆண்டவர் பலியிட கேட்கிறாருன்னு சொன்னா கண்டிப்பா அவ தேவனையும் இருப்பா, ஆபிரகாமையும் டிவோர்ஸ் பண்ணியிருப்பா. அதனால ஆபிரகாமுக்கு ஒரு விஸ்டம் இருந்தது. அதிகாலமே கழுதையின் மேல சேனை வைத்து கட்டைகளை பிளந்து கொண்டு மோரியா மலைக்கு போயிட்டான். ஏன் அதிகாலையில் போனான்னா தான் மனைவி அதிகாலையில் எழும்ப மாட்டான்னு அவனுக்கு தெரியும்.